إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى موصلة إلى رحمة الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون وقال تعالى أيضا ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளிவிளக்காக வந்துதித்த ஏந்தல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் உண்டான அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் எப்பொழுதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. புனிதமிக்கு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் வாழ்வில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை அவசரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் இருந்து தவிர்த்து வாழுமாறு அவன் எமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயத்திலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு முதலாவதாக அடியேனுக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று இந்த உலகத்தில் நாலா பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தத்தினால் இன்று முஸ்லீம்கள், பிற மதத்தவர்கள் அனைவர்களும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வெள்ளம் சிறிது சிறிதாக வானத்திலிருந்து இறங்கி, வானத்திலிருந்து சிறு சிறு துளியாக மழை பூமிக்கு இறங்கி இன்று நாடளாவிய ரீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள அனர்த்தம் ஒரு பக்கம், மறுமுனையில் மண் சரிவு என்று சொல்லக்கூடிய அடுத்த அனர்த்தம்.
இந்த இரண்டு அனர்த்தங்களையும் மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த அனர்த்தத்துக்குள் உள்வாங்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அனர்த்தம் எதற்காக வேண்டி வருகிறது? இதனூடாக நாங்கள் படிப்பினை பெறக்கூடிய விடயம் பாடம் என்ன? இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எத்தனையோ மக்களுடைய சொத்துக்கள், உடைமைகள், இன்னும் உண்டான வியாபார தளங்கள், இது போன்ற எண்ணில் அடங்காத சொத்துக்களை எல்லாம் இந்த வெள்ள அனர்த்தம் வந்ததின் காரணமாக அனைத்தையும் இழந்தவர்களாக, ஒரு பக்கம் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எத்தனையோ மக்கள் வெள்ளத்தில் சிக்குண்டவர்களாகவும், இந்த வெள்ளத்திலே எத்தனையோ மக்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி அட்டாளச்சேனையில் காஷிபுல் உலூம் என்று சொல்லக்கூடிய அரபு மதரசாவிலே கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டு அவர்களை உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று இந்த வெள்ள அனர்த்தங்கள் எல்லாம் முடிவடைந்ததற்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தல் தருகின்றோம், நீங்கள் வாருங்கள் என்று சக மாணவர்களுக்கும் கல்லூரியின் அதிபர்களினால் ஏனைய உஸ்தாதுகளினால் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வாகனத்திலே அத்தனை மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரு டிரைவரோடு சேர்ந்து ஒரு 10 மாணவர்கள், இந்த மாணவர்களும் சேர்ந்து பாதையில் வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் 25ஆம் தேதி நினைத்திருக்கவில்லை, எனக்கு விடுமுறை தந்து நான் பாதையில் இந்த அனர்த்தத்தினால் என்னுடைய உயிர் இந்த அனர்த்தத்தினால் பிரிக்கப்படும் என்று அந்த மாணவர்கள் நினைக்கவும் இல்லை, உணரவும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மாணவர்கள் அந்த இயந்திர அந்த விடயத்திலே ஏறிக்கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த வெள்ள அனர்த்தம் அவர்களை காவிக்கொண்டது, அவர்களுடைய உயிரை அந்த தண்ணீர் கவ்விக்கொண்டது. அவர்கள் ஒரு கணம் நினைத்திருக்க மாட்டார்கள், இந்த தண்ணீரினூடாக என்னுடைய உயிர் இந்த இடத்திலே பிரிய அல்லாஹு தஆலா பறித்து எடுத்து விடுவான் என்று அந்த மாணவர்கள் நினைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே தண்ணீரினால் அடித்து செல்லப்பட்டு கண்ணால் பார்வையிட்டவர்கள் அந்த அடித்து செல்லப்பட்ட மாணவர்களில் 2 பேர்களை உடனடியாக மீட்பு செய்தார்கள். பின்னால சென்றவர்களை காணவில்லை. இப்போது அந்த வெள்ளத்தினால் என்னென்ன விடயங்களை உபயோகித்து அந்த மாணவர்களை தேடும் பணியிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி இந்த மாணவர்களை உயிரோடு எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய உயிர் பிரிந்த நிலையிலே ஓரிரு ஜனாசாக்கள் அன்றைய தினம் எடுக்கப்பட்டது. இந்த வெள்ள அனர்த்தத்தினால் ஏராளமான விடயங்கள் உங்களுக்கு முன்னால் பேசலாம். இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எத்தனையோ மக்கள் உடைமைகள் இல்லாதவர்களாக, எத்தனையோ மக்கள் தங்குவதற்கு இருப்பிடங்கள் இல்லாமல், எத்தனையோ மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லாமல், எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இன்று இந்த வெள்ள அனர்த்தத்தினால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு விடயத்தை பாருங்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எத்தனையோ மக்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்தவர்களாகவும், இந்த வெள்ள அனர்த்தம் எத்தனையோ மக்களுடைய வியாபார தலங்களை அப்படியே அடைத்து சுருட்டி தண்ணிக்குள் சுழி வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே,
இத்தனை அனர்த்தங்களும் ஏற்பட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடனான உறவுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்று பொத்துவேலில் இருந்து புல்மோட்டை வரையிலான பல மாவட்டங்கள், பல கிராமங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதையில் போக முடியாது, பாதையில் நிற்க முடியாது, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமையிலே அந்த மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு செய்யக்கூடிய எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எத்தனையோ மக்கள் உண்பதற்கு சாப்பாடு இல்லாமலும் குடிப்பதற்கு சிறார்கள் பால்கள் இல்லாமலும் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாதிக்கப்படாத கிராமங்கள், நாடுகள், பாதிக்கப்படாத மாவட்டங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிப்புக்குள் உள்வாங்கப்பட்ட அனைத்து மக்களையும் இனம் கண்டு இதற்கு யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உதவியை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்களோ அவர்களை இனம் கண்டு எங்களான உதவிகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டம், அனைத்து துன்பங்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே, இந்த கிராமத்திலே, இந்த பூமியிலே ஒரு அமைதியான சூழ்நிலையையும் அமைதியான ஒரு வாழ்க்கையையும், கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஆபத்துகள், அனர்த்தங்கள் ஏற்படாதவாறு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அது மட்டுமல்ல, இந்த உதவிகள் செய்வதோடு அந்த மக்களுக்காக வேண்டி இருகரம் ஏந்தி துஆ செய்யக்கூடிய மக்களாகவும் நாங்கள் ஆக வேண்டும். இந்த கிராமத்திலே அல்லது குர்நாகல் மாவட்டத்திலே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஈஸ்டர்ன் பகுதியிலும் அதை அண்மித்த பகுதியிலும் இன்று வெள்ளத்தினால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடைமைகள், இதர விடயங்களை எல்லாம் அவர்கள் இழந்தவர்களாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு நாங்கள் அழகான முறையிலே அணுகி இந்த உதவிக்கரம் யாரெல்லாம் செய்வதற்கு முன்வந்து ஒரு நிறுவனம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களோட இனம் கண்டு இந்த கிராமத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அடுத்து பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு எங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து இதைத்தான் அல்லாஹ் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். உங்களுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட, உங்களுக்கு எழுதப்பட்ட அந்த பலாய், முசீபத்துகள், அனர்த்தங்கள், விபரீதங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த காலகட்டத்திலே பாதிக்கப்படாத மக்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷர் வெளியிலே யாருமே உதவி செய்யாத அந்த கட்டத்திலே, அந்த நேரத்திலே, அந்த தருணத்திலே என்னுடைய உதவியை நீங்கள் வேண்டுமாக இருந்தால், என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னொரு விடயங்களிலே மோசமான முறையிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் என்னுடைய உதவியை, என்னுடைய தனிப்பட்ட உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று நம்பிய நீங்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய உதவியை பெரும் திரளான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பதற்கு இன்றைய முயற்சி செய்யுங்கள். சரி, இந்த வெள்ள அனர்த்தம் வந்தது. இந்த வெள்ள அனர்த்தம், மண் சரிவுகள், பூகம்பங்கள், வல்லரசு நாடுகளுக்கு இந்த சூறாவளி அச்சுறுத்தலாக விடுக்கப்பட்டிருக்கிறது. நாலா திசைகளிலும்
வல்லரசு நாடுகளை உலுக்கிக் கொண்டிருக்கிறது, அசைத்துக் கொண்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே பூமி அதிர்ச்சியும் எங்கள் இலங்கைக்கு அறிவிப்புகள் செய்யப்பட்டது. புயல் காற்றாக மாறப் போகிறது, வெள்ள அனர்த்தங்கள் அதிகமாக போகிறது என்றெல்லாம் வானொலிகளின் ஊடாக, பத்திரிகைகளின் ஊடாக, மீடியாக்களின் ஊடாக இலங்கை வாழ் மக்களுக்கு அறிவிப்புகள் செய்து தரப்பட்டது. மக்களுக்கு எச்சரிக்கையும் செய்து தரப்பட்டது. அங்கே சமிக்கைகள் காட்டப்பட்ட வண்ணமே இருந்து கொண்டிருந்தது. அந்த அதிகாரிகள் இலங்கை வாழ் மக்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமைப்பிலே அவர்கள் அறிவித்தல்களை தினம்தோறும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர் தயாராக இருக்கக்கூடிய நிலைமையிலே காணக்கூடியதாக இருந்தது. இதற்கு அப்பால் எங்களை எல்லாம் அணு அணுவாக பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அரிசியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த அறிக்கைகள் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய அறிக்கை தான் எங்களை பாதுகாக்க முடியுமா? அவர்களுடைய என்ன கருவிகளை வைத்து அவர்கள் ஆய்வு செய்து எதை எங்களுக்கு உணர்த்தினாலும் எங்களை பாதுகாக்க முடியுமா? இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளும் முடியாது. எங்களை அணுவணுவாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் தினம்தோறும் அஞ்சியவர்களாகவும் அவனுக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாகவும் ஒவ்வொரு கிராமத்தையும் நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோமா? அந்த கிராமத்திலே பாவங்கள் செய்யக்கூடிய மக்களை நன்மையின் பாலும், வட்டியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை வட்டியிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாகவும், விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை கள்ள தொடர்புகள் வைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மனிதர்களை அந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய விடயத்திலே இஸ்லாமிய களிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோமா? அது மட்டுமல்ல, ஒருத்தருடைய மானத்தை போக்குவதிலும், ஒருத்தருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவதிலும், ஒருத்தரை அவர் செய்யாத விடயத்திலே படுதூறு சொல்லக்கூடிய இன்று இஸ்லாமிய சமூகம் இன்று தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான பாவங்களை சொல்லி அடுக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் இத்தனை பாவத்திலிருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வல்லரசு நாடுகளுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூறாவளி என்கின்ற பயங்கரமான புயல், பூகம்பங்கள், இன்று உண்டான வெள்ள அனர்த்தங்கள், இது போன்ற மண் சரிவுகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். அதை செய்வதில் அவன் சிறந்தவன். அந்த செயல் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் நான் நினைக்கின்றேன் 24ஆம் தேதியிலிருந்து இன்று வரையுள்ள காலகட்டத்திலே அந்த ஈஸ்டனிலே, அதே போன்று திருகோணமலை மாவட்டம், அதே போன்று புல்மோட்டை என்று சொல்கின்ற அந்த கிராமங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்தார்களா? இரவென்று பகலென்று பாராமல் அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய, அவன் தடை செய்த விடயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சோதனை என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று யாரும் நினைத்துக் கொண்டார்களா? இரவோடு இரவாக மழை ஆரம்பித்தது. இன்று ஈஸ்டர்ன் பகுதியிலே அன்புக்குரியவர்களே, நடப்பதற்கு பாதை இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். ஆனால்
இன்று எத்தனையோ மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வியாக்கியானங்கள் பல கோணங்களிலே வார்த்தைகளை பேஸ்புக்கின் ஊடாகவும் பத்திரிகைகளின் ஊடாகவும் மீடியாக்களின் ஊடாகவும் எழுதிய வண்ணமே இருக்கிறார்கள். ஏன் இஸ்லாமிய சமூகம் இந்த அளவுக்கு கேவலமாக தள்ளப்பட்டிருக்கிறது? அடுத்த மனிதன் சோதனைக்கு உள்வாங்கப்பட்டால் அவன் மறைமுகமாக சோதனைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறான். என்னாலான உதவிகளை என்ன செய்ய வேண்டும்? அவனுக்காக வேண்டி பொருளால் உதவி செய்ய முடியாதா? உடைமையினால் உதவி செய்ய முடியாதா? கரத்தினால் உதவி செய்ய முடியாதா? ஒன்றுமே முடியாதா? நாவினால் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி தஹஜ்ஜுதுக்கு எழுந்து ஐங்கால தொழுகைக்கு தான் பள்ளிக்கு இல்ல எப்படி துஆ செய்ய போகின்றோம்? தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு வந்து கேட்கின்றான், கடைசி வானம் வரையில் வந்து கேட்கின்றானே, அடியார்களே உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு உங்களில் யாரும் தகுதியுள்ள மக்களாக இல்லையா என்று அல்லாஹ்வே 7வது அடிவானத்துக்கு வந்து கேட்கின்றான் என்று சொன்னால், இஸ்லாமிய மனிதர்களே, ஏன் உங்களால் முடியாது? அந்த அனர்த்தத்தினாலும் அந்த மண் சரிவுகளினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு ஃபர்லான வணக்கத்திற்கு பின்னாலும் நஃபிலான வணக்கத்திற்கு பின்னாலும் உங்களால் துஆ செய்ய முடியாதா? அப்படி யாரெல்லாம் அப்படி பாதிப்புக்குள் உள்வாங்கப்பட்ட மனிதர்களுக்காக வேண்டி துஆவிலே ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே சொல்லி காட்டுகிறார்கள். 5030வது ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், எந்த ஒரு அடியான் சோதனைக்குள் உள்வாங்கப்பட்ட மனிதனுக்காக வேண்டி அவன் அல்லாஹ்விடத்திலே ஈமானோடு இஹ்லாஸான நியத்தோடு என்னுடைய சகோதரனுக்கு இப்படியான சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது, நான் அவனுக்காக வேண்டி தினந்தோறும் இஹ்லாஸான நியத்தோடு அமல்கள் செய்து அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி எதை எல்லாம் இழந்தானோ, எதை எல்லாம் அவன் அப்படியே பறிகொடுத்தானோ அனர்த்தங்களுக்கு, அதிலிருந்து மீண்டு வந்து அவன் நல்ல நிலைமைக்கு ஆளாகுவதற்காக வேண்டி நான் துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே பக்கத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் இறக்குகிறான். இறக்கி அவர் ஒரு மனிதனுக்கு, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இதோ பாதிக்கப்பட்ட மனிதனுக்காக நீங்கள் எதெல்லாம் நலவாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை நலவுகளையும் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று பக்கத்திலே இருக்கு. தனக்கு கேட்கவில்லை, ஆனால் அடுத்தவர்களுக்கு கேட்கின்றோம். தனக்கான விடயத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே பக்கத்திலே இருந்து மலக்கு ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாமா? இந்த பாக்கியத்துக்கு உள்வாங்கப்பட்ட இஸ்லாமிய சமூகமாக மாற வேண்டாமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எங்களுடைய நாவினால், எங்களுடைய சொற்களினால், எங்களுடைய கைகளினால் அடுத்தவர்களுக்கு உள்ளம் புண்படக்கூடிய அமைப்பிலே எதையுமே நீங்கள் எழுதிவிடாதீர்கள். அப்படி எழுதினால் உங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு, உங்களுடைய பிள்ளைகளை விட்டு, உங்களுடைய சொத்து செல்வங்களை விட்டு அல்லாஹு தஆலா துரத்தி அடிக்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் சோதனைகளை இறக்குவான் என்பதை இந்த இஸ்லாமிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று பேஸ்புக்கை எழுதியிருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த ஈஸ்டனிலே அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் பாவங்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஜகாத்துடைய விடயத்திலே அவர்கள் கொடுப்பதில்லை, கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டிருந்தார்கள், ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் கொடுப்பதில்லை என்று பல மீடியாக்களின் ஊடாக பலவிதமான வியாக்கியானங்கள் எழுத வண்ணமே எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திடம் நான் ஒரு கணம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான வியாக்கியானம் எழுதக்கூடிய இஸ்லாமிய மனிதனாக இருந்தால் அவனையும் அவனுடைய வார்த்தைகளையும் அவனுடைய குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் இப்படிப்பட்ட மோசமான அயோக்கியத்தனமான அந்த வார்த்தைகளை அவன் எழுதுவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளட்டும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சமீபத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமையும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பாருங்கள், எத்தனையோ விதமான பூகம்பங்கள் ஏற்பட்டது, வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம், இன்ன கிராமத்தில் இப்படியெல்லாம் வெள்ளம் வந்து அந்த மக்களை அப்படியே தண்ணீர் ஓட விட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். இன்னும் சில கிராமத்திலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே வெள்ளத்திலே அடிபட்டு சென்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோம். இன்னும் சில கிராமத்திலே கேள்விப்படுகிறோம், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த அந்த மாணவர்கள் வெள்ளத்திலே அடிக்கப்பட்டு சென்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோம். இன்னும் விடாமல் எத்தனையோ விதமான முறையிலே கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்க விடுவோமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பம் மீண்டும் வராது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் முற்றிலும் அடிபட்டவர்களாக உலகத்திலே வாழுங்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் அந்த வசனத்திலே, குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட விடயத்தை இஸ்லாமிய சமூகம் மூமின்கள் அனைவர்களும் இந்த கொடியமான விளக்கப்பட்ட விடயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் தினம்தோறும் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அப்படியே ஒரு கணம் வைத்துக் கொள்வோம். இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹு தஆலா எங்களை மறுமையை நோக்கி அழைத்த வண்ணமே இருக்கிறான். அந்த அழைப்புக்கு நாங்கள் விடையளித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நேர்த்தியாக செய்யுங்கள் என்று அறிவிப்புகள் செய்யப்படுகிறது. குர்ஆன் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை வழிமுறைப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக எங்களுக்கு எடுத்து ஏம்பிக் கொண்டே இருக்கிறது. அதுவெல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு மனம் போன போக்கிலே இன்று எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ பூகம்பங்கள், எத்தனையோ சூறாவளிகள் எங்களை உலுக்கினாலும் நீ செய்வதை செய்து கொள், நான் நடப்பதை நடத்தி கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகமும் இஸ்லாத்திலே வாழக்கூடிய வாலிபர்களும் இன்று தலை தூக்கி நிற்கின்றார்கள். அல்லாஹ்வோடு போர்களும் செய்யக்கூடிய வார்த்தைகளை இன்று இஸ்லாமிய வாலிபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார்த்தையிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்புங்கள். அல்லாஹ்வுடைய சோதனைகள், வேதனைகள் வருவதற்கு முன்பதாக மேலோதிய குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வானீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அய்யதியகுமுல் அஸாபு சும்ம லா துன்ஸரூன் என்று அல்லாஹ் தஆலா ஜுமரிலே சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், மனித சமூகமே, மனிதர்களே, உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்பதாக அல்லாஹ்வின் பால் நீங்கள் மீண்டு தௌபா செய்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழுங்கள். அப்படி வாழவில்லை என்று சொன்னால் கடைசி நேரத்திலே உங்களால் யாராலும் உதவி செய்ய முடியாது. இந்த சோதனைகள் இதோ வந்திருக்கிறது. இந்த சோதனைகள் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மார்க்கம் என்கின்ற இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் சொல்கின்ற போதனைப்படி எங்களுடைய உலக வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சோதனை வந்திருக்கிறது. கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதர்களும் சோதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறார்களுக்கு பால் கொடுப்பதற்கு கூட பால்மா இல்லாத, அதை வாங்குவதற்கு வசதி இல்லாத இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியான சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக உங்களுடைய உலக வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறார்.
இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் குழப்பம் வெளிவந்து விட்டது. எதன் காரணமாக? மனிதர்களுடைய கரங்களினால் செய்து கொண்ட தீவினையின் காரணமாக கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் வெளிவந்தமே இருக்கிறது. குழப்பங்கள் வெளிவந்திருக்கிறதா? அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, குழப்பங்கள் அதிகமாக, சோதனைகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சோதனை வருவதற்கு முன்பதாக இந்த அனர்த்தங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து இறைவனின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, நபியுடைய காலத்திலே நபிமார்கள் கூட சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்கள் சில நேரங்களிலே தவறுகள் செய்தார்கள். அந்த தவறுக்காக வேண்டி அவர்களை உணர்த்தும்படியான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் தவறுகள் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இந்த மரத்தின் மீது நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அவர்கள் அந்த கட்டளையை மீறினார்கள், அந்த மரத்தடியிலே சென்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை கலட்டி எடுத்தான். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நெருப்பு கம்பத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அல்லாஹ்வுடனான உறவை அந்த நபிமார்கள் அசையாத நம்பிக்கையாக வைத்தார்கள். தவறுகளை உணர்ந்தார்கள். அந்த தவறிலிருந்து அவர்கள் இனி ஒரு போதும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று உறுதியான முடிவுகளை எடுத்து அவர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். நபிமார்களை அல்லாஹு தஆலா மன்னித்தான், அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்துகளை கொடுத்தான். அது மட்டுமல்ல, நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரத்தத்திலே புழுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபி அவர்களை கூட பார்க்காமல் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்தான். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரத்தம் நாலா நரம்புகளிலும் இரத்தம் ஓடக்கூடிய எல்லா திசைகளிலும் எல்லா நரம்புகளின் ஊடாக புழுக்கள் அப்படியே இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்க முடியாது, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். அல்லாஹு தஆலாவிடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் என்னுடைய உடம்பை பார்த்து அவர்கள் ஏளனமாக அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த நோயிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹ் ஒரு பதிலை சொன்னான். என்னன்னு தெரியுமா அன்புக்குரியவர்களே? மக்களுடைய பழிப்புக்காக வேண்டி உன்னுடைய சுவர்க்கத்தை நீ இழக்க விரும்புகிறாயா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்காக வேண்டி நான் எதையும் இழக்க மாட்டேன் யா அல்லாஹ். அப்படி என்று சொன்னால் உனக்கு தந்த சோதனை, உனக்கு தந்த நோயை நீ பொறுத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு உலகத்திலே வாழ், பெரும் அங்கே நாள மறுமையிலே உனக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுவீர் என்று அல்லாஹு தஆலா அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா பதில் சொன்னான் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோய்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, இன்னொரு துன்பங்கள் வருகிறது, நாங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்கின்றோமா? ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வை குறை கூறக்கூடிய மக்களாகவும் மாறிவிடுகின்றோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையுடைய அதாவது அர்த்தத்தை புரிந்தவர்களாக வாழ வேண்டும். நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களை விட நாங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு சோதனைகள் வந்தால் பொறுமையோடு அல்லாஹ்வை நாங்கள் நெருக்கமாக ஆக்கிக் கொள்கின்றோமா? இல்லவே இல்லை. இன்று
பாவமான காரியம் என்று சொல்ல போனால் ஒவ்வொரு நேரம் இடம் கொடுக்காத சுருக்கமாக சொல்லி போகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று மனித சமூகத்திலே பாவமான செயல்கள் இன்று மலிந்து காணப்படுகிறது. ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுவது, ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது, ஒருத்தரை பற்றி அவதூறு இன்னும் உண்டான விடயங்களை பேசிக்கொண்டு அடுத்தவருடைய மானத்திலே கை வைத்துக் கொண்டு அடுத்தவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கக்கூடிய செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்காதா? அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்காதா? அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இறங்கும். எந்த சந்தர்ப்பம், எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழும் போது அவனுடைய வாழ்க்கையிலே நிரப்பமான அமலை செய்து வானத்தை நோக்கி அல்லாஹ்விடம் அனுப்பி கொண்டிருந்தால் இந்த பூமிக்கு மேலாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை நோக்கி வந்த வண்ணமே இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தை மோசமான வழிகளிலும் மோசமான நடத்தைகளிலும் மோசமான வார்த்தைகளிலும் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொண்டு பாவமான காரியத்தை வானத்தை நோக்கி அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகள், நெருக்கடிகள், தண்டனைகள் இறங்கிய வண்ணமே இருக்கும். இறங்கி இருக்கிறதா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று அதாவது இந்த ஈஸ்டரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம், எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றீடு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் நல்க விடாதவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களை நோக்கி ஒரு முசீபத் வருகின்றது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. எங்களுடைய கைகளினால் தேடிக்கொண்ட தீவினையின் காரணமாக எங்களுக்கு சோதனைகள், வேதனைகள் வந்த வண்ணமே இருக்கிறது. கைகளினால் தேடிக்கொண்ட விடயம் என்று சொன்னால் ஏராளமாக சொல்லலாம். இந்த கைகளினால் அடுத்தவர்களுக்கு நாங்கள் என்னென்ன விடயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களையும் செய்வது. இந்த கைகளினால் அடுத்தவருடைய உள்ளம் புண்படும்படி எத்தனையோ விடயங்கள் இந்த கைகளினால், நாவுகளினால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் பாவம் இல்லையா? இதுவெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே தண்டிக்கக்கூடிய பெரும் பாவம் அல்லவா? இதை உணராத மனித சமூகமாக இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான வாழ்க்கையிலிருந்தும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொண்டு அல்லாஹும் ரசூலும் இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளும்படி சொன்னார்களோ அந்த முறைப்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தயாராக்குவதற்கு இந்த காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் இந்த வெள்ள அனர்த்தம் இன்னும் ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளை கொண்டு தான் மட்டும் பயன்படுத்த வேண்டும், தான் மட்டும் அதை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நினைப்பை களைய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். இந்த கட்டத்திலே அல்லாஹு தஆலா அந்த செல்வ படைத்தவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்று தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னாலான முடிவை அழகான முறையிலே செய்து கொள். உன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை அந்த ஏழை எளியவர்களுக்கு, பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இரு. சொல்வார்கள் பழமொழி, கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லத்தான் புதிய தண்ணீர் எங்களுக்கு தந்து வண்ணமே இருக்கும். அதே போல அல்லாஹ் தந்தான நிஅமத்தான சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து நாங்கள் இப்படியான பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களை இனங்கண்டு அதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அந்த நிறுவனங்களை இனங்கண்டு அவர்களிடம் சென்று இந்த மக்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கு நான் என்னாலான என்ன செய்ய வேண்டும் என்று மனம் உகந்து செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அவனை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான். நாளை கியாமத்திலே அந்த செல்வந்தனிடம் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்க போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷர் வெளியிலே பெருந்திரளான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். அன்புக்குரியவர்களே, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹ் கேட்க இருக்கிறான். என்ன கேள்வி? நான்
உன்னிடத்திலே பசித்தவனாக வந்தேன், ஏன் எனக்கு நீ உணவளிக்கவில்லை என்று அல்லாஹ்வே கேட்பான். அடியான் அல்லாஹ்வுடன் கேட்பான், உனக்கு பசி இல்லையே யா அல்லாஹ், உனக்கு தாகம் இல்லையே யா அல்லாஹ், உனக்கு எதுவுமே இல்லையே யா அல்லாஹ், அப்படிப்பட்ட வல்லமை குதிரத் சக்தி வாய்ந்தவன் அல்லவா நீ என்று அந்த அடியான் அல்லாஹ்விடம் சொல்வான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதிலை சொல்கிறான் எப்படி என்று பாருங்கள். உலகத்திலே என்னுடைய அடியார்கள் பல பல சோதனைக்குள் உள்வாங்கப்பட்டு உடுப்பதற்கு ஆடை இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இந்த நிலைமையிலே நீ அந்த சோதிக்கப்பட்ட அந்த வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டத்துக்குள் உள்வாங்கப்பட்ட மனிதர்களுக்கு உன்னாலான நான் தந்த அந்த செல்வத்திலிருந்து நீ உதவி செய்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா எப்படி பதில் சொன்னான்? அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொன்ன பதில், அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொன்ன பதிலை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியான சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து இப்படியான கேள்விகள் கேட்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வைக்கக்கூடாது. புகாரி இமாம், நாங்கள் ஹதீஸ்களிலே படிக்கின்றோமே, இந்த புகாரி இமாம் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா நாள மறுமையிலே என்னிடத்திலே எந்த ஒரு கேள்வியும் கேட்டு அவனிடத்திலே பிடிமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே உலக வாழ்க்கையை நான் கழிக்கவில்லை என்று பரிசுத்தமான இமாம் புகாரி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் செய்து கொண்டு உலகத்தை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டும் இன்பமான கவர்ச்சிகரமான இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டும் அந்நியமான முறையிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்காமல் பாவத்தை, அதாவது இரவென்று பகலென்று பாராமல் தைரியமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று எத்தனையோ விதமான மானங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் பெரும் பெரும் பாவம் அல்லவா? இந்த பாவத்தை நீங்கள் பாவமாக கருதவில்லையா? அடுத்தவருக்கு பழுதூறு செல்கின்ற அந்த பாவம் இருக்கிறதே, அதைவிட பயங்கரமான பாவம் ஒன்றும் இருக்க முடியாது. அதுக்கும் தனியான தலைப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் படுதூர் என்ற விடயத்திலே நாம பேசிக்கொள்வோம். இப்போது நாங்கள் அனர்த்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்னென்ன வழிகளிலே ஹலாலான அமைப்பிலே செல்வங்களை, சொத்துக்களை தந்திருக்கிறானோ, இப்படியான பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கு சென்று, நகர கிராமங்களுக்கு சென்று, மாவட்டங்களுக்கு சென்று எங்களாலான உதவிகளை செய்வோமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், மூளைகள் எல்லாம் கொதித்து அப்படியே வடிந்து கொண்டிருக்கக்கூடிய, வேர்வையாக வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிலருடைய வேர்வையின், அதாவது கணுக்கால் வரையில், கரண்டிக்கால், கணுக்கால், இடுப்பு, தலை, கழுத்து வரைக்கும் தலைக்கு மேலாலையும் சிலருடைய வேர்வைக்குள் மூழ்கி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய தாயுடைய வயிற்றிலே பிறந்த என்னுடைய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வை ரப்பாக விசுவாசம் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களிடத்திலே சொல்கிறேன், எனக்கு இந்த உலகத்திலே யாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தேவையில்லை. என்னுடைய ரப்பை நான் இந்த உலகத்திலிருந்து திருப்திப்படுத்தி நாள மறுமையிலே அந்த பெரும் திரளான மக்களுக்கு முன்னால் நான் கைவேசப்படுவதை விட்டும், நான் அங்கலாய்ப்பதை விட்டும், நான் கேவலப்படுவதை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பிலே என்னுடைய வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்து யாரெல்லாம் இந்த உதவிகளை இந்த சூழ்நிலையிலே, இதோ இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தமான இந்த சந்தர்ப்பத்திலே யாரெல்லாம் ஒருத்தருக்கு 100 ரூபாய் தான் கொடுக்க முடியுமா? கொடுங்கள்.
நாளை மறுமையிலே விமோசனம் இருக்கிறது. இன்று ஒருத்தர் நாளாந்தம் இந்த செல்போனை எடுத்துக் கொள்ளுங்கள், சாப்பிட்டாலும் சரி குடித்தாலும் சரி செல்போனுக்கு காட் முடிந்தால் நாங்கள் யார்கிட்டையாவது கைகால பிடித்து கெஞ்சியாவது அந்த பேஸ்புக்குள் இன்னொரு மீடியாக்குள் நுழைவதற்காக வேண்டி நாங்கள் இந்த 100 ரூபாவை யார்கிட்டையாவது சரி தன்னிடத்தில் இருந்தாவது சரி அதை நாங்கள் நிரப்பி அதை நாங்கள் செயல்படுத்துகின்றோமா இல்லையா? எங்களுடைய பட்டோலையிலே அல்லாஹ் என்ற செல்வத்திலிருந்து 10 ரூபாக இருந்தாலும் செலவழித்து எங்களுடைய பட்டோலைகளை நிரப்பி நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுடைய வழக்கரத்திலே பட்டோலையை தருகின்ற போது நன்மையால் நிரப்பமான பட்டோலையாக நாங்கள் வாசித்து பார்க்க கூடாதா? அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய வெகுமதியை நான் சொல்லி முடித்து விடைபெறுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே இப்படிப்பட்ட கஷ்டமான அதாவது உயிரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அதாவது பசிக்கு தத்தளித்தும் கொண்டிருக்கக்கூடிய தண்ணீருக்கு நாங்கள் அவதிப்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அந்த மக்களுக்காக வேண்டி நீங்கள் உதவிக்கரம் நீங்கள் நீட்டுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து இந்த பெருந்திரளான மக்களுக்கு முன்னால் உங்களை அல்லாஹ் இனம் காட்டுவான். அந்த இனம் காட்டக்கூடிய அந்த உம்மத்துகளின் நபர்களில் நானும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை தயாராக்கி இப்படியான விடயங்களை செய்யுங்கள். அடுத்தது அல்லாஹ் செய்ய போகிறார் என்று தெரியுமா? ஈமானிய உறவுகளே, பெருந்திரளான மக்களுக்கு முன்னால் அவனுடைய குறைகளை அல்லாஹ் மூடி மறைத்து இந்த அடியான் தான் உலகத்திலே அவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தேன், அவன் சரியான முறையிலே ஏழை எளியவர்கள் என்று பாராமல் அனைத்து பேர்களுக்கும் கஷ்டத்திலே வாடக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் கொடுத்ததற்காக வேண்டி மக்களுக்கு முன்னால் ஒரு மலக்கை அழைத்து இந்த மலக்கு அந்த மனிதனை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அறிவிப்பு செய்வார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நேரத்தில் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு இவர் உதவிக்கரம் நீட்டினார். இப்போது இவர் ஓயதரமான நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொண்டார் என்று அறிவிப்பு செய்த அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்த அந்த நல்லடியான மனிதனாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அந்த அந்த அருளுக்கு உள்வாங்கப்பட்ட நல்லவர்களின் கூட்டத்திலே யா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானா.